இப்போ நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன், பிரிண்டர் இருக்கு, ஸ்கேனர் இருக்குது, ஜெராக்ஸ் காப்பீஸ் இருக்கு. இது வந்து லேசர்ல பியூர் பிளாக் அண்ட் ஒயிட். நெட்வொர்க் இருக்கு. நெட்வொர்க்னா ஒரு 20 கம்ப்யூட்டர் 30 கம்ப்யூட்டர் யூஸ் பண்றீங்கன்னா அங்க இருக்கிற ஈத்தர்நெட் போர்ட்ல நீங்க இந்த பிரிண்டர்ல இருக்க லேன் ஆப்ஷன் போய் சொருவிட்டீங்கன்னா போதும். அது 20 30 கம்ப்யூட்டர்ல நீங்க 3 கம்ப்யூட்டர் 4 கம்ப்யூட்டர் வச்சிருக்கிற ஸ்மால் ஆஃபீஸா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க 20 30 கம்ப்யூட்டர் இருந்தாலும் சரி, நீங்க இந்த பிரிண்டருக்கு ஈத்தர்நெட் கொண்டு போய் உங்க மோடம்ல சொருவிட்டீங்க, உங்க ரவுட்டர்ல சொருவிட்டீங்கன்னா அந்த நெட்வொர்க்ல இருக்க எல்லா மிஷினுக்குமே டைரக்டா ஈத்தர்நெட் மூலமா இதை ரூட் பண்ணும். பிளஸ் வைஃபை ஆப்ஷன் இருக்குது. ஒரு 20 பேர் 15 பேர் இருந்தாலும் தாராளமா நீங்க வைஃபைல இதை பிரிண்ட் கொடுத்துக்கலாம். பிளஸ் உங்களுக்கு வந்து அடிஷனலா நான் சொன்ன மாதிரி டூப்ளெக்ஸ் இருக்கு. ஒரு 50 பேஜ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுக்க போறீங்க, 25 பேஜ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுத்தீங்கன்னா அதுவே மேனுவலா அதுவே ஆட்டோமேட்டிக்கா திருப்பி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டூப்ளெக்ஸ் பிரிண்டர் இது. அதுவே பிரிண்ட் இந்த வழியா நீங்க பேப்பர் கீழே ட்ரெயில இருந்து வெளியே எடுக்கும். இது வரும். அதுவே பேப்பர் உள்ள எடுத்துக்கும். சில பேர் எனக்கு ஜெராக்ஸ்ல டூப்ளெக்ஸ் என்னன்னு கேட்பாங்க. நான் ஒரு பேஜை வந்து 2 பக்கத்தை ஏ அண்ட் பி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நான் ஸ்கேன் பண்ணிடுறேன், எனக்கு பிரிண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஜெராக்ஸ் வரணும்னா அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. ஜெராக்ஸ்ல டூப்ளெக்ஸ் நிறைய பிரிண்டர்ல வராது. நீங்க வந்து ஒரு ஐடி கார்டு மட்டும் ஆப்ஷன் வரும். ஐடி கார்டு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்புவாங்கன்னா இதுல A4 நீங்க டூப்ளெக்ஸ்ல எடுக்கலாம். A4 பேஜ் ஏவை ஸ்கேன் பண்ணிட்டு பேஜ் B ஸ்கேன் பண்ணிட்டு ஒரு 20 குவான்டிட்டி பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா 20 பேஜ் ஒரே நேரத்துல டூப்ளெக்ஸ்ல உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வெளியில வரும்.